இந்த வீடியோல மேக்ஸ்ல அல்ஜிப்ரால இருந்து ஒரு சம் பார்க்க போறோம். டிஸ்கஸ் த நேச்சர் ஆஃப் சொல்யூஷன் ஆஃப் த ஃபாலோயிங் சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன். டூ ஒய் ப்ளஸ் இஜட் ஈக்குவல் டு 3 ப்ராக்கெட்டில் -x + 1. 2y ப்ளஸ் இஜட் ஈக்குவல் டு இந்த 3 உள்ள மல்டிப்ளை பண்ணுறேன். இப்போ -3x ப்ளஸ் 3. இந்த 3x வந்து இந்த சைடு வரும்போது ப்ளஸ் ஆயிடுச்சு. 3x ப்ளஸ் 2y ப்ளஸ் இஜட் ஈக்குவல் டு 3. இதை ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுக்கிறேன். அடுத்து இதை எடுக்கிறேன். -x ப்ளஸ் 3y மைனஸ் இஜட் ஈக்குவல் டு -4. இதை ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு வச்சுக்கிறேன். 3x இங்கே இருக்கிறது எழுதுகிறேன். 3x ப்ளஸ் 2y ப்ளஸ் இஜட் ஈக்குவல் டு -1/2. ஈக்குவல் இருக்கனால இந்த 2 இந்த சைடு போகும்போது மல்டிப்ளிகேஷனில் போயிடும். எல்லாத்தோடையுமே 2வை மல்டிப்ளை பண்ணணும். 6x ப்ளஸ் 4y ப்ளஸ் 2z ஈக்குவல் டு -1. இதை ஈக்குவேஷன் நம்பர் 3ன்னு வச்சுக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை அப்படியே எழுதுகிறேன். 3x ப்ளஸ் 2y ப்ளஸ் இஜட் ஈக்குவல் டு 3. செகண்ட் ஈக்குவேஷனையும் அப்படியே எழுதுகிறேன். -x ப்ளஸ் 3y மைனஸ் இஜட் ஈக்குவல் டு -4. இது ரெண்டையும் ஆட் பண்ணுறேன். 2x வந்துடும் ப்ளஸ் 5y ப்ளஸ் இஜட்டும் மைனஸ் இஜட்டும் கேன்சல் ஆயிரும் ஈக்குவல் டு -1. இதை ஈக்குவேஷன் நம்பர் 4ன்னு வச்சுக்கிறேன். ஈக்குவேஷன் நம்பர் 2வை 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். மல்டிப்ளை பண்ணும்போது -2x ப்ளஸ் 6y மைனஸ் 2z ஈக்குவல் டு -8ன்னு ஆயிரும். தேர்ட் ஈக்குவேஷனை அப்படியே எழுதிடுறேன். 6x ப்ளஸ் 4y ப்ளஸ் 2z ஈக்குவல் டு -1. இது ரெண்டையும் ஆட் பண்ணுறேன். 4x ப்ளஸ் 10y மைனஸ் 2zட்டும் ப்ளஸ் 2zட்டும் கேன்சல் ஆயிரும் ஈக்குவல் டு -9 கிடைக்கும். இது ஈக்குவேஷன் நம்பர் 5. இப்போ ஃபோர்த் ஈக்குவேஷனை 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். மல்டிப்ளை பண்ணால் 4x ப்ளஸ் 10y ஈக்குவல் டு -2 அப்படின்னு கிடைக்கும். ஃபிஃப்த் ஈக்குவேஷனை அப்படியே எழுதிக்கிறேன். 4x ப்ளஸ் 10y ஈக்குவல் டு -9 கிடைக்கும். இது ரெண்டையும் நான் சப்ராக்ட் பண்ணுறேன். சப்ராக்ட் பண்ணால் கீழே இருக்கிறதோட எல்லா சைனுமே சேஞ்ச் பண்ணணும். இது மைனஸ் ஆயிரும், இதுவும் மைனஸ் ஆயிரும், இது ப்ளஸ் ஆயிரும். ப்ளஸ் 4x மைனஸ் 4x கேன்சல் ஆயிரும். ப்ளஸ் 10y மைனஸ் 10y கேன்சல் ஆயிரும். ஸோ இந்த சைடு 0ன்னு வந்துடும் ஈக்குவல் டு 7ன்னு கிடைக்கும். ஓகேவா? இந்த மாதிரி ஒரு சைடு 0 ஈக்குவல் டு ஒரு சைடு நம்பர் கிடச்சிச்சு, கான்ஸ்டன்ட் கிடச்சிச்சு அப்படின்னா இது ஈக்குவல் கிடையாது. இது பேர் கான்ட்ராடிக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இட் ஹாஸ் நோ சொல்யூஷன். இந்த மாதிரி இருந்தால் நம்மளால் ஆன்சர் கண்டுபிடிக்க முடியாது, சொல்யூஷன் கிடைக்காது. ஓகேவா? ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.